வணக்கம். இப்போ நம்ம வந்து வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது ரெயின் ஹார்வெஸ்டிங்னு சொல்லிட்டு அந்த தொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாமே நம்ம இது மாதிரி ஒட்டினோம்னா டைம் எடுக்கும். அதனால் ஒரு பாக்ஸை எடுத்துக்குவோம். பாக்ஸ் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணக்கூடாது. இதை இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இதை இப்படியே வச்சுட்டு இதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட்டாக இருக்கணும், நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ ஸ்டிப்பாக இருந்தது ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது மாதிரி வச்சுக்கணும் வெயிட். அப்போ தான் அது மேலே நம்ம வந்து ஒரு தொட்டி மேலே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது அம்சமாக இருக்கும். வச்சுட்டு இப்படி அடைச்சிக்கோங்க. வைக்கும் போது பெவிக்யூப் வச்சு ஒட்டுங்க. எடுத்தோடனே நீங்கள் கலர் பேப்பர் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நம்ம பெவிக்கால் கம்மு போடும்போது அந்த பேப்பரோட கலர் மாறிடும். அப்போ நம்மளுக்கு நீட்னஸாக வராது. நினைப்பீங்க இதை எடுத்துட்டு ஒட்டிட்டு வச்சோம்னா இது மாதிரி ஆயிரும். ஆனால் இதே மாதிரி வைக்கும் போது பேப்பர் ஒட்டும் போது பொறுமையாக பண்ணுங்கள். பெவிக்யூக் வச்சோடனே எதையுமே தொடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது ஸ்டிக் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி இப்படி ஒட்டி வச்சு இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா ஒரு நம்மளுக்கு இந்த வீடு மாதிரி மாடி வீடு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த பக்கம் வச்சுங்க, உள்ளே ஸ்டிப்பாக வச்சுங்க. அடுத்து நம்ம ஒரு இது விண்டோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கட்டர் வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும். விண்டோ வந்து இப்படி ஓப்பன் இதில் பண்ணால் போதும். இந்த பக்கம் மட்டும் கட் பண்ணாதீங்க. இங்கிட்டு 3 சைடு கட் பண்ணிவிடுங்க. விண்டோ ஒரு ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டோம்னா ஒரு வீடு இப்போதைக்கு நம்மளுக்கு ரெடி. தொட்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது மாதிரி கலர் பேப்பர்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க டோரு, நான் இதனால தான் இங்கே கட் பண்ணணும். இது விண்டோ. இது மேலே நம்மளுக்கு மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு இந்த மாதிரி இதை உள்ளே வச்சுருக்குறோம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே வந்து ப்ளூ க்ரீன் ஊற்றுங்க. அப்போ தான் தண்ணி வந்து அந்த க்ரீன் கலரு அந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த கலர் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓஸ் வாங்கி இந்த டப்பாவுக்கும் இதுக்கும் நம்ம ஒரு ஓட்டை மாதிரி இங்கே ஹோல்ஸ் போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் பாருங்க. இதில் ஓட்டை போகுது. அது மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. இது உள்ளே ஒரு பப்புள்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வேஸ்ட் டப்பா எடுத்தால் போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட் இதான். இது லாஸ்ட்டில் நம்மளுக்கு ட்ரிங்க் பண்ணுற வாட்டர். அதனால் இந்த 3 நாள் வரைக்கும் வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றோம்னா வரும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்க. பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள்.